ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா வீடியோ என்னென்னா சின்னதாக இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ணியிருக்கோம். பார்த்ததே தெரியும் உங்களுக்கு என்னென்னு. வாழைத்தண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாழைக்காயெல்லாம் அறுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த மரம் இன்றைக்கி தான் வெட்டினாங்க. அதுலேருந்து ஏதோ தண்டு பெரிய தண்டு கிடச்சிது. 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தண்டு மட்டும் நாங்கள் சமைச்சிடுவோம் இன்றைக்கி. 2 தண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த தண்டில் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நடுவில் இருக்கிறத மட்டும்தான் சமைக்கணும். தெரியும் எல்லாேருக்கும் சமைக்கிறவங்களுக்கு. அதான் சமைக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக நார் உரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இவ்வளோ நார் இருந்தது. ஃபுல்லாக எடுத்துட்டோம் மரத்துலேருந்து. இது பார்த்திங்கன்னா இப்போ 3ஆவதாக தள்ளியிருக்கிற அந்த வாழைப்பழம் சொன்னோம் இல்லைங்களா, அது சீப்பு விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். வாழைப்பூ வந்து இங்கே தான் இருந்தது, அந்த மரம் நடுவில். இப்போ இந்த சைடு 2, இந்த சைடு 2 கேப் இருக்குது. இந்த சைடு 2 மரமும் பூ விட்டுருக்கு. அப்போதைக்கு சொரக்கா நான் அன்றைக்கி எவ்வளோ சின்னதாக போடல, அதுக்குள்ளே பெருசாகிடுச்சு இந்த சொரக்கா. நான் இதுதான் ஃபஸ்ட்டு சொரக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. உள்ள பக்கமாக ஒரு காய் இருந்திருக்கும் போல், அது இதோட பெருசாக இருக்குது. இதுவே பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டு சீக்கிரம் வருதுங்க காய். வச்சு தானே கொடி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பூ வச்சிடுச்சுன்னா போதும், காய் வச்சிடுது. ரொம்ப நல்ல பரவாயில்ல. விதை நான் வாங்கிட்டு வந்து போட்டது. இது பாருங்கள், இதான் பெரிய காய். இன்னும் ஒரு 4-5 நாள்லேயே இதை அறுத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த காய் நிறையா பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக இந்த சைடில் நிறைய விட்டுருக்கு. நாங்கள் பார்க்கவே இல்லை, நான் அந்த சைடு தான் பார்த்தேன்.